விஜயகாந்த் தனித்து ஆட்சியை பிடிப்பது என்பது நடக்காது. அவர் தனித்து இருந்தால் மூன்றாவதாக வரலாம். ஜெயலலிதாவின் வாய்ப்புகளை பல தொகுதிகளிலும், திமுகவின் வாய்ப்புகளை சில தொகுதிகளிலும் கெடுத்து திருப்தி அடையலாம். மற்றபடி பல தொகுதிகளிலும் டெபாசிட் தான் போகும். ஆனால் ஒரு கட்சியை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 8% 9% அந்த மாதிரி வாக்கு வாங்கலாம். பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சுப்பாரான்னு கேட்டா, பிஜேபி ஜெயலலிதா if they come close, I do not know whether Jayalalitha would accept an alliance with Vijaykanth. அந்த ப்ராப்ளம் இருக்கும். இவரும் விஜயகாந்தும் தன்னுடைய ஓட்டு பலத்தை மீறிய ஆசைகளை வளர்த்துக் கொண்டு விட்டார். இந்த கூட்டம் பார்த்து எல்லாரும் ஏமாறுறாங்க சார். 1971 பீச்சில் எனக்கு வந்த கிரௌட் ரெக்கார்ட் கிரௌட்ஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னைக்கும் வரல, இன்னி வரைக்கும் யாருக்கும் வரல. நான் கும்பகோணம் அங்க இங்கன்னு ஒரே பிரச்சாரம். போற இடத்துல எல்லாம் வெயில்ல ஜனங்க காத்துட்டு இருந்தான். நான் ஏதோ பெரிய லீடர் மாதிரி. பாண்டிச்சேரிக்கு போறேன், நைட் ரொம்ப டேட் ஆயிடுத்து. படுத்தா போறேன்னு போனா விடிகாலத்தில் 3 மணி. சார் கிரௌட் எல்லாம் மைதானத்தில் காத்துட்டு இருக்காங்க, வாங்க சார். ஏதோ எக்ஸாஜரேட் பண்றாங்கன்னு போய் பார்த்தா ஃபுல் கிரௌட். காங்கிரஸ் 15 சீட் கிடைச்சது. அப்ப தீர்மானம் பண்ண, இந்த கிரௌட பார்த்து நாம ஏமாறக்கூடாது. இது ஜெனரல் எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, திருச்செந்தூர்ல பை எலெக்ஷன் ஜெபமணிக்காக பேசுறதுக்கு போயிருந்தேன். கூட்டம் தான் கூட்டம், அப்படி கூட்டம். நான் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் என்னுடைய கிரிட்டிசிசம்லாம் அப்படி ரிசீவ் பண்றாங்க. அவ்வளவு இன்டெலிஜென்டா இருந்தது, பிரமாதமா இருந்தது. சரி, இது இவருக்கு பெரிய சான்ஸ் தான் போல் இருக்குன்னு நினைச்சேன். ஜெபமணியும் சார் வெற்றி விழாவுக்கு வந்துருங்க. சரி சார், கார்ல ஏறினோம். அவன் கூட்டத்திலிருந்து வாத்தியாரே வாத்தியாரேன்றான், ரெட்டை இலையை காட்டுறான். நான் சொன்னேன், என்ன சார் இது எல்லாரும் ரெட்டை இலையை காட்டுறாங்க? அவெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க நீங்க. என்ன சார் விடுறதாவது, அங்க இருந்த மாதிரி அத்தனை பேரும் சொல்ற மாதிரி இருக்கு சார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைன்னு அவருக்கும் மணாலாச்சு. எதுக்கு சொல்றேன், இந்த கூட்டம், இந்த ரியாக்ஷன் வேற, அவன் மனசுல இருக்கிற பற்றுன்றது வேற. அவனுக்கு நீங்க சொல்றது ரைட்டுன்னு கூட தெரியும், ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். அரசியல்வாதிகள் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு தாவுகிறார்களே ஒழிய, மக்கள் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட ரொம்ப தயங்குறான். இதுக்கே போட்டு பழக்கமா போச்சு அப்படின்னு. ஒரு முறை மெரினால மீட்டிங், துக்ளக் மீட்டிங், அதை முடிச்சுட்டு வரேன். ஒரு ஒரு கள்ள வண்டிக்காரர், கொஞ்சம் வயசானவர், என்ன இப்படி பண்ணிவிட்டாரு அப்படின்னு. என்ன சார், டிஎம்கே மோசம் சொல்லிட்டிய அப்படின்னாரு. சரி நீங்க ஒத்துக்கலன்னா விடுங்க. இல்லையே, ஒத்துக்கிற மாதிரி தானே பேசுற நீ. அப்ப ஒத்துக்கிட்டு எதிர்பக்கம் போடுங்க ஓட்டேன்னு. அதுக்கு மனசு வர மாட்டேன்னுது. இந்த மாதிரி குழப்பிட்டு போட்டியே நீ அப்படின்னு. அவருக்கு தெரியாது குழப்பறதா நம்ம வேலைன்னு. எதுக்கு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு பிடிப்பு வந்துடுறது, அதை விட்டு மாறுறது அவனுக்கு அசிங்கமா இருக்கு. லோயர் லெவல்ல மாத்தினான்னா அவனுக்கு உள்ளூர்ல 4 பேர் நம்மள வேற விதமா பார்ப்போம். நேற்று வரைக்கும் ஏடிஎம்கேன்னு பார்த்தா, இன்னைக்கு டிஎம்கேன்னு பார்த்தான்னா என்ன நினைப்பானோ இப்படின்ற சங்கோஜம் எல்லாம் அவனுக்கு இருக்காது. தலைவர்களுக்கு கிடையாது. அவர்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணவர்கள், இன்க்ளூடிங் சங்கோஜம். சோ அது விஜயகாந்த் அவ்வளவு ஈஸியா ஓட்டு வாங்கிட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பிஜேபி, விஜயகாந்த், ஜெயலலிதான்னு ஒரு கூட்டணி வந்ததுன்னா 40 சீட்டும் ஷூர்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர்கிட்ட ஒரு 8% இருக்கு, ஜெயலலிதா கிட்ட மோர் தென் 30%, 32, 35 இருக்கும். பிஜேபிக்கும் இப்ப பிஜேபி சென்டர்ல வரும்ன்ற ஒரு தோற்றம் இருக்கிறதுனால கணிசமான ஓட்டுகள் கிடைக்கும். அதனால ஸ்வீப் பண்ணலாம். பட் இது நடக்குமான்றது ரொம்ப 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 சந்தேகம். பிகாஸ் விஜயகாந்துக்கு தன்னுடைய சக்தியை மீறிய ஆசை வளர்த்துக்கும், அரசியல் ஆசையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். ஜெயலலிதாவுக்கு எப்பவுமே தனக்கு வர வேண்டிய ஓட்டு தானே எல்லாம், எப்படி வேற எங்க போச்சு அப்படின்ற சந்தேகம் தான் இருக்கு.
அதனால அவர் ஈஸியா ஒரு கூட்டணி வேணும்னு நினைப்பாரான்னு எனக்கு சந்தேகம். பார்க்கணும்.